வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில்லி பரோட்டா ரெசிபி. இந்த சில்லி பரோட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு மஞ்சூரியன் ஸ்டைலில் இருக்கும், சைனீஸ் ஸ்டைலில். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், நல்லா ஸ்பைசியாக இருக்கும் இந்த சில்லி பரோட்டா. சரி வாங்க இந்த சில்லி பரோட்டா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சில்லி பரோட்டாக்கு இந்த மாதிரி ஒரு 2 பரோட்டா எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் மெல்லிசான பரோட்டா, ரொம்ப மொத்தமான பரோட்டா இல்லை, இது கொஞ்சம் மெல்லிசான பரோட்டா. நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் மொத்தமான பரோட்டாலையும் செய்யலாம். நான் ஒரு 2 பரோட்டா எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ப்ளீஸ் கியூப்ஸாக வெட்டி வச்சுக்கோங்க, ஸ்கொயர் பீசஸாக இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. பரோட்டாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும், இதில் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இந்த மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைக்க வேணாம், ஓரளவுக்கு கெட்டியான கரைசலாக கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு திக்கா. இப்போ இதில் இந்த பரோட்டாவை மிக்ஸ் பண்ணிடலாம். கடாயில் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த பரோட்டாவை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா போட்ட பரோட்டாவை பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சில்லி பரோட்டா வந்துட்டு ஒவ்வொரு ஹோட்டலில் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. இது கொஞ்சம் சைனீஸ் ஸ்டைலில் இருக்கும் இந்த சில்லி பரோட்டா. நான் உங்களுக்கு இன்னொரு டைப் ஆஃப் சில்லி பரோட்டாவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரெண்டுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு டைப் ஆஃப் சில்லி பரோட்டா நான் போடுறேன், அது பாருங்கள். அதில் வந்து எண்ணெயில் பொரிக்க தேவையில்லை. கொஞ்சம் ஒட்டிக்கும், நீங்கள் கொஞ்சம் பிரித்து விட்டு போடுங்க. நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இது மாதிரியே எல்லா பரோட்டாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த சில்லி பரோட்டா தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப்ஸாக வெட்டி வச்சுருக்கிறேன், ஸ்கொயராக. அதே மாதிரி குடமிளகாவும் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு பாதி குடமிளகா. 2 வரமிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மாவு. இதில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் விட்டுக்கலாம். இது வந்து டார்க் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுறேன். இது வந்து ரெட் சில்லி பேஸ்ட். உங்கள்கிட்ட ரெட் சில்லி பேஸ்ட் இருந்தால் ரெட் சில்லி பேஸ்ட் போடலாம், இல்லை ரெட் சில்லி பேஸ்ட் இல்லைன்னா ரெட் சில்லி சாஸ் விடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பேஸ்ட். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர், நம்ம சில்லி பேஸ்ட்டும் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப கம்மியாக சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வினிகர் விட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர். இப்போ கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வரமிளகாய் போட்டுக்கோங்க. இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ இந்த நம்ம டைசஸாக வெட்டி வச்சுருக்கிற இந்த குடமிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இந்த குடமிளகா ரொம்ப வதங்கிடக்கூடாது, அதில் அந்த க்ரன்ச் இருக்கணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்துலேயும் அந்த க்ரன்ச் இருக்கணும், அந்தளவுக்கு தான் வதக்கணும். ரொம்ப ஓவர் ஃப்ரை பண்ணக்கூடாது, சாஃப்ட் ஆகிற அளவுக்கு. இப்போ வதங்கிச்சு, இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம என்ன கலந்து வச்சுருக்கிற இந்த மசாலா மிக்சரை போட்டுடலாம். இதில் கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் இருக்குது கொஞ்சம், அதனால சீக்கிரமே திக்காயிடும். பாருங்கள் திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் பொரிச்சு வச்சுருக்கிற இந்த பரோட்டாவை போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆகணும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். எல்லா பக்கமும் இந்த மசாலா நல்லா போட்டாகணும். நம்மளோட சில்லி பரோட்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இது ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா இது ஃப்ரை ஆகிடணும், நல்லா போட்டாகி பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஃப்ரை ஆகிடணும். ஸோ நம்மளோட சில்லி பரோட்டா ரெடி. இந்த டேஸ்டியான சில்லி பரோட்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.